ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பின்னிஷான நண்பர்களே. சற்று முன் ஒரு முக்கியமான தாள்களானது ஜோதிடர்களாக வெளியிடப்பட்டிருக்கு. அப்படி வெளியிடப்பட்ட அந்த தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக வரலாற்றிலே அரசியலில் ஒரு புதிய திருப்பு முனை இந்த டைம் நடந்தது. 2026 சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக தாவேகா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் போட்டியிட்டு முதல் தேர்தலிலேயே வெற்றி பெற்றிருந்தது. தாவேகா தனித்து நின்று 108 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது. அதனை தொடர்ந்து ஆட்சி அமைக்க ஒரு வார காலம் போராடி ஃபைனலாக பல கட்சிகளுடைய கூட்டணி வைத்து ஆட்சியானது அமைக்கப்பட்டது. ஆட்சி அமைக்கப்பட்ட நாள் மே 10 அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. கரெக்டாக காலையில் 10 மணிக்கு மேலே தமிழகத்தின் முதல்வராக விஜய் அவர்கள் பதவியேற்றிருந்தார். அவருடைய பதவியேற்பு விழா ரொம்ப விமர்சையாக நடைபெற்றது. அதில் எல்லாருமே கலந்து கொண்டனர். தொண்டர்கள், ரசிகர்கள், தமிழக மக்கள் என பெரும்பான்மையோனோர் கலந்திருந்தனர். அதில் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கக்கூடிய மனைவி, மகன், மகள் மட்டும் கலந்து கொள்ளவில்லை. இது பேசும் பொருளாக இடம்பெற்றாலும் அவங்க ஏன் கலந்து கொள்ள அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு நியூஸ் சமூக வலைத்தளங்களில் பரவியது. அது என்ன நியூஸ் அப்படின்னா, அவங்களுக்கு விவாகரத்து கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கிறதுனால அவங்க யாரும் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. இந்த ஒரு நிலையில் நடிகை த்ரிஷா அவர்களும் விஜய் அவர்களை குறித்து நிறைய விமர்சனங்கள் சமீப காலமாக வந்துட்டே இருக்கு. நடிகை த்ரிஷா அவர்கள் அரசியலில் வருவது போலவும் அவரே அடுத்த முதல்வராக இருப்பது போலவும் நிறைய சிம்டம்ஸ் தெரிந்ததாக நெட்டிசன்களே கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பதவியேற்பு விழாவில் கூட அம்மா எப்படி கையசைச்சு எல்லாத்தையும் காட்டுவாங்களோ அதே போல் இவங்களும் ரசிகர்களுக்கு கையெல்லாம் ஆட்டியிருக்காங்க. அதெல்லாம் வீடியோ பார்க்கும்போது அடுத்த அம்மா இவங்க தானா அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாருக்கும் தோணி இருந்தது. ஸோ அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாக த்ரிஷா அவர்கள் அவங்களுடைய ப்ரமோஷன் ஒன்று இருந்தது. அதாவது சமீபத்தில் ரிலீஸ் ஆன ஒரு ஃபேமஸ் பட ப்ரொமோஷனில் அரசியல் பற்றி கேள்வி எழுப்பப்பட்டது போல் இருந்தது. அந்த கேள்வி எழுப்பப்பட்டதுக்கு அவங்க அரசியல் பற்றி எனக்கு தெரியாது, அரசியலுக்கு நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதனால் ரசிகர்கள் சரி ஓகே அவங்க ஃப்ரெண்டாக தான் எல்லாம் பண்ணுறாங்க, அரசியலுக்கெல்லாம் வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் இருந்தாங்க. இந்த ஒரு நிலையில் இப்போ ஒரு ட்ரெண்டிங்கான நியூஸ் ஆனது வெளியாயிருக்கு. ஆக்சுவலி ஜோதிடர்கள்லாம் அவங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம் வைத்து அவங்க எப்பப்போ என்ன ஆவாங்கங்கிறத கணிப்பாங்க. அவங்க கணிக்கிறது மேக்சிமம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கும். அந்த மாதிரி த்ரிஷா தான் அடுத்த தமிழகத்தின் அம்மாவாக முதல்வராக இருக்க போகிறாருன்னு பிரபல ஜோதிடர் ஒருவர் கணித்த கணிப்பு தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. அந்த நியூஸை தான் இந்த வீடியோவில் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ இது நடக்குமா நடக்காதாங்கிறது தெரியல. ஆனால் இப்படி நடக்க இருப்பதாக இந்த மாதிரி ஒரு ஜோதிட விஷயமானது இப்போ வெளியாகிருக்கு. இது நம்பிக்கையுடைய அடிப்படையில் கூறப்படுது. த்ரிஷா ஜாதகத்திலேயே முதலமைச்சராகக்கூடிய யோகம் இருக்கான். அப்போ முதல்வர் விஜய்க்கு என்ன பதவி அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே ஒரு கேள்விகளோ. ஸோ இதை பற்றி ஜோதிடர் ஒரு வீடியோ விட்டது வைரல் ஆகிட்டுருக்கு. அவரை அடித்து சொல்கிறாரு த்ரிஷா ஜாதகத்தில் முதலமைச்சராகக்கூடிய யோகம் இருக்குன்னு. ஸோ அதை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நடிகரும் தமிழக முதலமைச்சருமான விஜய் குறித்து பிரபல எண்கணித ஜோதிடர் ஆரியவர்தன் வெளியிட்டுள்ள புதிய கணிப்பு இணையத்தில் இப்போ வேகமாக பரவி வந்துட்டுருக்கு. விஜய் எதிர்காலத்தில் இந்திய பிரதமராக வர வாய்ப்புள்ளதாகவும் நடிகை த்ரிஷா தமிழக முதல்வராகவும் உயர்வார் என்று அவர் கூறியிருப்பது சமூக வலைத்தளங்களில் இப்போ பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கு. ஆக்சுவலி சினிமாவில் முன்னணி நடிகராக பல ஆண்டுகள் ஆதிக்கம் செலுத்திய விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு தமிழக அரசியலில் முக்கிய சக்தியாக மாறியுள்ளார். கடந்த 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அவருடைய கட்சி வெற்றி பெற்று ஆட்சியை அமைத்தது. இதையடுத்து கடந்த மே 10 அவர் முதலமைச்சராக பதவியேற்றிருந்தார். ரசிகர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் நன்றி கடன் செலுத்த வேண்டும் என்பதற்காகவே அரசியலுக்கு வந்ததாக விஜய் பல்வேறு மேடைகளில் பேசியிருந்தார்.
அதன்படி தேர்தலில் வெற்றி பெற்று 49 ஆண்டுகளுக்கு பிறகு சினிமா துறையிலிருந்து தமிழக முதல்வராக பதவியேற்றவர் என்ற வரலாற்றையும் அவர் உருவாக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு நிர்வாக பணிகளில் தீவிர கவனம் செலுத்தி வரக்கூடிய விஜய் பல்வேறு அரசு திட்டங்கள் மற்றும் ஆலோசனை கூட்டங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். இதில் விஜய் மற்றும் த்ரிஷா தொடர்பான வதந்திகள் கடந்த சில மாதங்களாகவே அரசியல் ஒரு பக்கம் பேசுனா இன்னொரு பக்கம் இவங்களை பற்றி இணையத்தில் தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது. குறிப்பாக விஜயின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து வெளியான தாள்களுக்கு பிறகு இருவரையுமே இணைத்து சமூக வலைத்தளங்களில் பல கருத்துக்கள் இப்போ வரைக்கும் பரவிட்டுருக்கு. இதையடுத்து த்ரிஷா அரசியலுக்கு வர வாய்ப்பிருக்கலாம் என்ற பேச்சும் ரசிகர்கள் மற்றும் அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் உருவாகி இருக்கு. அவர் பொதுமக்களிடம் பெற்றிருக்கக்கூடிய வரவேற்பு காரணமாக இந்த விவாதம் மேலும் கவனம் பெற்றுள்ளது என்பது குறிப்பிடப்படுது. இந்த நிலையில தான் விஜய் மற்றும் த்ரிஷாவின் ஜாதக அமைப்புகளை அடிப்படையாக வைத்து ஆரியவர்தன் தனது கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதன்படி விஜய் எதிர்காலத்தில் இந்திய அளவிலான அரசியல் தலைவராக உயர வாய்ப்பு இருப்பதாகவும் த்ரிஷா தமிழக அரசியலில் முக்கிய இடத்தை பிடித்து முதலமைச்சர் பதவியை வரை செல்லக்கூடும் என்றும் அவர் கூறியுள்ளார். இது குறித்து அவர் பேசியுள்ள காணொளி தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி வருது. அதற்கு ஆதரவாகவும் எதிராகவும் ரசிகர்கள் பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்து வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ தற்போது இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ த்ரிஷா ஜாதகத்தில் முதலமைச்சர் ஆகக்கூடிய யோகம் இருக்குங்கிறப்ப அப்போ அவங்க ஆயிடுவாங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களாங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இது இப்போ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் தமிழக முதல்வர் சிறப்பாக செயல்பட்டுட்டே வராரு. அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுமே நிறைய பேருக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிப்பதாகவும் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஏன்னா அவர் செய்கிற ஒவ்வொரு செயலுமே மக்களுடைய பார்வையில் மக்களுக்கு முன்னாடியே செய்கிறாங்க. அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுமே ரொம்ப சூப்பராக இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அவர் ஆட்சி அமைத்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன விஷயம் செய்யணுமோ எல்லாத்தையுமே பக்காவாக பிளான் பண்ணி செய்துட்டு வராரு. அதனால் இவரே இன்னும் நிறைய ஆண்டு ஆட்சி அமைத்தாலும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் மக்கள் தங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதை பற்றிய உங்களுடைய கருத்து என்னங்கிறதும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த முக்கியமான தகவல்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த நியூஸை பற்றி இப்போ தெரிஞ்சு கண்டிப்பாக இதை பற்றிய ஒரு இதை கமெண்டில் தெரிவிக்கட்டும். இதே போல் அப்டேட்டாக நிறைய நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.